நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் புதிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டத்திலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சர் போஸ்ட்டு, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஆயுஷ் மருத்துவர் சித்த ஆயுஷ் டாக்டர் சித்த போஸ்ட்டு, சிகிச்சை உதவியாளர் தெராப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சியில் ஃபீமேல்ஸுக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலைவாய்ப்பு. டோட்டலாக 17 காலத்துக்கான பணியிடத்துக்கான எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th டிஃபார்ம் ஆயுஷ் முடிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் போஸ்ட்டுக்கு வந்து 10th வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 10th ஃபெயிலாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, தமிழ் தெளிவாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் மருத்துவ சித்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடித்து அதில் வந்து உங்களுக்கு டாக்டர் சித்த டாக்டர் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளர் போஸ்ட்டு சிகிச்சை உதவியாளர் போஸ்ட்டு தெராப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 10th 12th முடித்து நர்சிங் தெராப்பட்டிக் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் போஸ்ட்டு, ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டு, தெராப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 59 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 35 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8,500 ரூபாயும், ஆயுஷ் டாக்டர் சித்த போஸ்ட்டுக்கு வந்து 40,000 ரூபாயும், தெராப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 13,000 ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு விண்ணப்பதாரருடைய வந்து என்னெல்லாம் இணைக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளியா இல்லை விதவையா இல்லைனா கணவனால் கைவிடப்பட்டவரா இல்லைனா 3ஆம் பாலினத்தரா அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் இருந்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கணும். அடுத்தபடியாக வந்து ஆதார் அட்டை நகல் வந்து இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, மேலும் எந்த நேரத்திலும் பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து நமக்கு ஃபோன் மூலமோ இல்லைன்னா இமெயில் மூலமோ வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அதாவது நேர்முக தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நேர்முக தேர்வில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆனால் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/1/2025 ஜனவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு கடலூர் அந்த இதில் போய் நீங்கள் கடற்கரை சாலையில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நம்ம லிங்க் கொடுத்துனா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த போஸ்ட்டுக்கான இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிறந்த தேதி, உங்களோட ஏஜ், உங்களோட வயது, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கல்வி தகுதி, உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட தற்போதைய வீட்டு முகவரி, உங்களோட பர்மனண்ட் முகவரி, உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட கம்யூனிட்டி, ஜாதி, ஆதார் கார்டு நம்பர், ஆதார் எண் எழுதிக்கோங்க, கைபேசி எண், மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி எழுதிக்கோங்க. கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாரு. மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், கடற்கரை சாலை, கடலூர் 607-001 அந்த அட்ரஸ்க்கோ இல்லைன்னா இமெயில் ஐடி பார்த்துங்க dphcud@nic.in இதுலேயே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலம் தான் நீங்கள் தபால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் வந்து 30/1/2025 முன்னாடி போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க.